உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தோலோடு நான் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டையும் சேர்த்துடுறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். மொத்தமாக மீடியம் சைஸில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக நம்ம வதக்கினா போதும். வேக வச்ச உருளைக்கிழங்கு தான், அதனால் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேணாம். ஒரு நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் இப்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாய் தூள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்ப்போம். ஆனால் அதுவே ரொம்ப காரமாக இருக்கும். உருளைக்கிழங்குல மசால் அவ்வளோவா நல்லா கலர்ஃபுல்லாக தெரியாது. அதே குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட். உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.